இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தபுங் ஹஜி RCI விவகாரத்தில் பாஸ் மௌனம் காப்பது ஏன்? ஃபாமி கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிநாட்டு விவகாரங்களில் பாஸ் கட்சி குரல் எழுப்பி வரும் நிலையில் முஸ்லிம்களின் நலனுடன் தொடர்புடைய உள்நாட்டு விவகாரமான தபுங் ஹஜி RCI அறிக்கை குறித்து மௌனம் காப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் குற்றம் சாட்டியுள்ளார். 2014 முதல் 2017 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தபுங் ஹஜி வாரியத்தின் கணக்கு மற்றும் முதலீட்டு நிர்வாகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் திறமையின்மை குறித்து அரச விசாரணை ஆணையமான RCI அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். இதில் மில்லியன் கணக்கான ரிங்கிட் இழப்புகளும் இடம்பெற்றுள்ளதாக ஃபாமி தெரிவித்தார். தொலைதூர வெளிநாட்டு விவகாரங்கள் குறித்து பல கருத்துக்களை வெளியிடும் பாஸ் கட்சி தபுங் ஹஜி போன்ற முக்கியமான உள்நாட்டு விவகாரத்தில் தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் தபுங் ஹஜி நிறுவனத்தை அதன் உரிய நிலைக்கு மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் தற்போது மேற்கொண்டு வருவதாக ஃபாமி தெரிவித்தார். மலேசியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான போதைப்பொருள் தடுப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் போதைப்பொருள் தடுப்பு படையான ANF தலைமையகத்திற்கு சென்றபோது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். மெத்தாபெத்தமின் போன்ற செயற்கை போதைப் பொருட்களின் அதிகரிப்பும் எல்லை தாண்டி செயல்படும் குற்றக்குழுக்களின் ஈடுபாடும் அச்சுறுத்தலாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் இருந்து வரும் போதைப்பொருள் கடத்தல் வழித்தடங்களை எதிர்கொள்ளும் பாகிஸ்தானுடன் ஒத்துழைப்பது மலேசியாவுக்கு முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன்படி இரு நாடுகளும் உளவு தகவல் பகிர்வு, ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள், பயிற்சி மற்றும் நிபுணத்துவ பரிமாற்றத்தை தீவிரப்படுத்தியுள்ளன. பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் சுமார் 5000 ரிங்கிட் மதிப்புள்ள விலங்கு கொம்புகள் என சந்தேகிக்கப்படும் 45 வனவிலங்கு பொருட்களை கடத்த முயன்ற சம்பவத்தை எல்லை பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முகமை AKPS முறியடித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குவாங்சூ சீனாவில் இருந்து வந்த 57 வயது இந்தோனேசிய ஆண் பயணியின் பயண பெட்டியில் இருந்து இப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சைனா சவுதர்ன் விமானம் மூலம் வந்த அந்த பயணி உரிய அனுமதி அல்லது சட்டப்பூர்வ ஆவணங்கள் இன்றி வனவிலங்கு பொருட்களை எடுத்து சென்றதாக AKPS தெரிவித்துள்ளது. அனைத்து 45 பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா பாதுகாப்பு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. கஜாங் பண்டா மக்கோத்தா சிராஸில் உள்ள உணவக வளாகத்தில் கார் மோதியதில் இரும்பு தூண் தலையில் விழுந்து பெண் ஒருவர் உயிர் இழந்தார். இன்று அதிகாலை சுமார் 1:15 மணியளவில் காரை ஓட்டி வந்த 35 வயதுடைய ஆடவர் தவறுதலாக எண்ணெய் மிதியை அழுத்தியதாக கூறப்படும் நிலையில் கார் உணவகத்தின் சாப்பாட்டு பகுதியில் நுழைந்தது. பின்னர் காரை வெளியே எடுக்க முயன்றபோது 47 வயது பெண் ஒருவர் வாகனத்தை தடுக்க ஓடி வந்ததாகவும் கார் திரும்பிச் செல்லும் போது இரும்பு தூண் ஒன்றில் மோதியதில் துரதிர்ஷ்டவசமாக அது கீழே விழுந்ததில் பெண்ணின் தலையில் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார் என காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். காயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 41(1) கீழ் விசாரிக்கப்படுகிறது. பேரா தெலோ இந்தானில் உள்ள பள்ளி நிகழ்ச்சியின் போது கொதிக்கும் பூபோர் லம்போ கஞ்சி கொட்டி காயமடைந்த படிவம் 5 மாணவிக்கு 1,29,040 ரிங்கிட் இழப்பீடு வழங்க தெலோ இந்தான் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் ஸ்ரீ இந்தான் தேசிய பள்ளியில் நடைபெற்ற கஞ்சி சமைக்கும் நிகழ்ச்சியில் நிகழ்ந்த சம்பவம் தொடர்பாக மாணவியின் தாயார் M தனலட்சுமி வழக்கு தொடுத்திருந்தார். சமையல் நடைபெறும் பகுதியில் கணித வகுப்பு நடத்த அனுமதித்ததும் சம்பவத்துக்கு பின்னர் மாணவியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதில் தாமதம் செய்ததும் பள்ளி மற்றும் ஆசிரியர்களின் அலட்சியம் என நீதிபதி கன் பெங்குன் தீர்ப்பளித்தார். தழும்பினால் ஏற்பட்ட மன உளைச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளுக்காக 1 லட்சம் ரிங்கேட், தீக்காயங்களுக்கு 5,000 ரிங்கேட், தழும்புக்கு 24,000 ரிங்கேட் மற்றும் மருத்துவ அறிக்கைக்காக 40 ரிங்கேட் என மொத்தம் 1,29,040 ரிங்கேட் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சத்யா
சிலவங்சா பந்தாய் நெடுஞ்சாலையான SPE-யில் SUV வாகனம் ஒன்று காரின் பின்புறத்தில் மோதி தீப்பற்றி முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. இன்று நண்பகல் 12:37 மணியளவில் மிட்வேலி நோக்கி செல்லும் பாதையில் விபத்து ஏற்பட்டதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. ரினால்ட் கேப்சர் SUV வாகனம் ஹோண்டா சிட்டியின் பின்புறத்தில் மோதியதை தொடர்ந்து தீப்பற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து பிற்பகல் 1:21 மணியளவில் தீயை முழுமையாக கட்டுப்படுத்தினர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.